வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அ இந்த வாரம் ஒரு அ கொஞ்சம் வித்தியாசமா ஒரு கதை வாசிக்கலான்னு இருக்கேன். அது என்னன்னா, நானே எழுதின கதை. அ எனக்கு ஒரு பீரியட்ல சிறுகதை எழுதுறதுல ஒரு ஆர்வம் இருந்தது. அ பரிசு கூட வாங்கியிருக்கிறேன். அ தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தப்போ நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு கேப் விட்டேன். அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு வரமாட்டேங்குது இப்போ. எழுத தோண மாட்டேங்குது. நெறைய வாசிக்கலாமே அப்படின்னு தோணுது. எழுத தோண மாட்டேங்குது. அதுக்கு முன்னால ஒரு சின்ன வருத்தமான விஷயத்தையும் பேசணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, அ ஒற்றையா, குடும்பமா, கூட்டமா மக்கள் இறக்குற செய்திய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ. சமீபத்தில ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 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 மனிதன், ஒற்றை மனிதன். அவர் ட்ரக்கிங் கூட்டு போனவரு. ஒரு பெரிய அருவியோட மேல் பகம் மாதிரி இருக்கு. தலையணை மாதிரி இருக்கு. அந்த அந்த இடத்துல நீச்சல் அடிக்க குதிக்கிறாரு. அ தன்னோட மகளையே வீடியோ எடுக்க சொல்றாரு. அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இவரு இவர் பிளான் பண்ணது நீச்சல் தெரியும் அவருக்கு. குதிச்சு கொஞ்சம் தூரத்துல மேல ஏறிர்லான்னு நெனைக்கிறாரு. அவருக்கு பிடி கிடைக்கல. அப்படியே போய் அருவியில விழுந்து இறந்து போறாரு. அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு குடும்பமா காட்டாறு மாரி வர்ற இடத்துல பாறையில நின்னுட்டு ஆ ஒருத்தர் இறுக்கி புடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் வழுகுனோனே அப்படியே விழுந்து போறத பார்க்குறோம். ஒரு சாமியார பார்க்கறதுக்கு போயிட்டு, அந்த கூட்டத்தில மிதிபட்டு நூத்துக்கணக்கில கூட்டமா மக்கள் இறந்து போன செய்திய கேட்குறோம். கவனமா இருங்க. ஆ நம்ம என்டர்டெயின்மென்ட்டுங்கிறது நமக்கு தேவைதான். ஆனா உயிர் நமக்கு அத விட தேவ. அதனால அ எ எங்கேயும் வெளிய போனாலோ, இல்ல நீர் இருக்கிற இடங்களுக்கு போனாலோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அது சொல்லணும்னு நெனச்சேன். அப்புறம் இந்த வார கதை நான் நான் எழுதின சிவசு வாத்தியார்ங்கிற ஒரு கதைய வாசிக்கிறேன். கேளுங்க. கொளுத்தும் வெயிலுக்கு விரித்துப் பிடித்த குடையும், கால் தடுக்காமல் வேட்டியின் ஒரு முனையை வலது கையின் இரு விரல்களால் தூக்கிப் பிடித்தபடி மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரது நடையில் ஒரு மெல்லிய சோகம். இன்றோடு 20 ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருந்த சோகத்தை இறக்கிவிடலாம். அவரது 60ஆம் கல்யாணத்தை சிறப்பாக கொண்டாட பிள்ளைகள் திட்டம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சிதான். அவரது நிலை கண்டு கோபித்து சிவந்தது போல் எழுந்து நிற்கிறது கோர்ட் கட்டடம். இன்றோடு அவருக்கும் ஷியாமளாவுக்கும் இருந்த திருமண உறவு முறிகிறது. சிவசு ஐயா 40 ஆண்டுகளுக்கு முன் மதுரைக்கும் காரைக்குடிக்கும் இடையேயான நத்தம் என்ற கிராமத்திற்கு ஆசிரியராக வந்து சேர்ந்தார். நல்ல உயர்ந்த ஆஜானுபாகுவான தோற்றம். அசப்பில் அன்றைய ரங்காராவ். மாணவர்கள் அவரை சினிமா கதாநாயகன் போல் கவனித்தார்கள். அவர் சொல்வதுதான் மாணவர்களுக்கு வேத மந்திரம். அவரது உயரத்துக்கு பொருத்தமாய் திருமாலுக்கு லட்சுமி போல கூட வந்தாள் அவரது மனைவி ஷியாமளா. இருவருக்கும் இடையே 10 வயது வித்தியாசம். இருவரையும் கிராமமே கொண்டாடியது. ஆதர்ச தம்பதிகளுக்கு ஒரு உதாரணமாக காலையில் காபி டபராவுடன் இருவரும் வாசலில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதை வயலுக்கு போகும் அவசரத்திலும் கவனித்து புன்னகைக்கும் கிராம மக்கள். எந்த ஒரு பரபரப்பும் இன்றி வாழ்க்கையை ரசித்து சுவைக்கும் ஒரு குடும்பம். அழகழகாய் ஆணென்றும் பெண்ணொன்றுமாய் இரு பிள்ளைகள். இரவு படுத்தபடி அவர் கதைகளை உறக்க படிக்க வேண்டாம் வேண்டாம் என்றாலும் கூட கால்களை பிடித்துவிட்டபடி சியாமளா அதை கேட்பது வாடிக்கையாயிருந்தது. காவிய குடும்பம். அன்று பள்ளியில் ஆண்டு விழாவுக்காக மாணவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்க மீதி மாணவர்கள் வகுப்பில் இருந்தனர். வாத்தியார்
இப்போ எல்லோரும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு ஒவ்வொருத்தராய் வந்து சொல்லுங்க பார்ப்போம் என்றார். வேகமாய் எழுந்து வந்த ஒரு மாணவன், ஐயா, நான் பெரியவனானதும் உங்களைப் போலவே வாத்தியார் ஆகணும். எங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அம்மாவை அடிச்சுட்டே இருப்பார். அப்படி இல்லாம வீட்டிலேயும் உங்களைப் போலவே அன்பாயிருக்கணும் என்று சொல்லிவிட்டு உலகத்துக்கே மிக சிறந்த ஒரு செய்தியை சொல்லி வந்ததை போன்ற பெருமிதத்துடன் நடந்து சென்று அமர்ந்தான். மற்றொரு மாணவன், ஐயா, நான் ஆட்சித் தலைவர் ஆகணும். நான் பேசுற எல்லா கூட்டங்களிலும் நான் இப்படி வருவதற்கு சிவசு ஐயாதான் காரணம்னு சொல்லணும். இப்போ எங்க வீடு சுத்தமே இல்லாம இருக்கு. நான் பெரியவனானா எங்க வீட்டை உங்க வீடு போல சுத்தமா வச்சுக்கணும் என்றான். மொத்தத்தில் எல்லா மாணவர்களுமே சிவசு ஐயாவை ஒரு ரோல் மாடலாக சித்தரித்து பேசி முடித்தார்கள். இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக ஐயாவின் மாணவர்களின் நிலைப்பாடு இதுதான். ஐயாவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட எல்லோரும் என்னை போல இருக்கணும்னு சொன்னதில் எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் நானும் ஒரு மனிதன்தான், தவறுகள் செய்யலாம். என்னை முன்னோடியாக கொள்வதற்கு பதிலாக நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குணங்கள் கொண்ட ஒரு மனிதனை கற்பனை முன்னோடியாக வையுங்கள். தினம் தினம் உங்களுக்கு அறிமுகமாகும் நல்ல குணங்களால் அவரை அழகுபடுத்துங்கள். அந்த மனிதன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். அந்த மனிதனைப் போல நீங்கள் ஆக முயற்சி செய்யுங்கள் என்றார். பேசிக்கொண்டிருக்கும் போதே பள்ளி மணி அடிக்க மாணவர்கள் மாலையில் கூடு திரும்பும் பறவைகளைப் போல சலசலத்து கலைந்தனர். அதில் சில மாணவர்கள் ஆசிரியரின் அருகில் வந்து இரவு வணக்கம் ஐயா என்று சொல்லி ஓடினர். சிவசையாவுக்கு தான் பேசிய வரிகளில் ஒன்று மட்டும் மறுபடி மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. நானும் ஒரு மனிதன்தான், தவறுகள் செய்யலாம். அப்படியே இரு கைகளாலும் தலைமுடியை பின்னுக்கு ஒதுக்கி விட்டபடி நாற்காலியில் சாய்ந்தார். நான் ஏன் எல்லா மனிதர்களையும் போல் உழைத்து களைத்து மனைவியை கூடி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியவில்லை? தமிழக அரசின் விருது பெற்றது போன்ற மிக சந்தோஷமான நாட்களிலும் சாதத்தில் கள்ளிச்சொட்டாய் கருவாட்டுக் குழம்பு ஊற்றி உருட்டி கொடுத்த தாய்க்கும் கம்பீரத்தை கற்றுத்தந்த தந்தைக்கும் திருமண வெள்ளி விழா முடிந்த நிறைவிலும் இதை போன்ற இன்னும் சில சிறப்பான சந்தர்ப்பங்களில் மட்டுமே மனைவியை கூடியிருக்கிறேன். காரணம் எதுவும் சொல்லாமல் சியாமளா அழுதபோது அவளை சமாதானப்படுத்தி, அப்பொழுது கூட அழுததன் காரணம் கேட்காமல் பூனைக்குட்டி போல் நெஞ்சில் சாய்ந்திருந்தவளை ஆற்றுப்படுத்திய போது ஒரு முறை எண்ணிவிடலாம் சேர்ந்து இருந்த நாட்களை. அப்படிப்பட்ட அற்புதமான நாட்களில் உருவானதுதான் இரண்டு முத்துக்கள். மற்ற சந்தர்ப்பங்களில் அவளை ஒரு மனுஷியாக மதித்து அவளது ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவமே தர தோன்றியதில்லை. இயல்பிலிருந்து தான் விலகி இருப்பதாகவே தோன்றியது. சிந்தித்தபடியே கண்ணயர்ந்து விட்டார். ஐயா, வீட்டுக்கு போகிறீங்களா ஐயா என்று பள்ளியின் பணியாள் வந்து குரல் கொடுத்ததும் தான் விழித்தார். மறுநாளில் இருந்து தனது வாழ்க்கையில் இடி, மின்னல், புயல் வரப்போவதை உணராமல் வீட்டுக்கு கிளம்பினார். மறுநாள் மாலை பள்ளி ஆண்டு விழாவுக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தார்கள். ஷாமா, சீக்கிரம் வா, விழா தொடங்கிடும். இதோ என்றபடி மெல்லிய ரோஜா வண்ண புடவையில் எடுப்பாக தெரியும்படி கருகமணி மாலையை தவளவிட்டு தலையில் வைத்த பூவை சரி செய்தபடியே வந்தாள். அவளது நீள முடிக்கு நீளமாக பூ வைத்தால் தான் அழகு, என்னமோ வைப்பதில்லை. ஆனால் இன்று எல்லாமே ஸ்பெஷல் தான். ஒரு நிமிடம் அவளை பார்த்ததும் சிவசையாவுக்கு கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தவிட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அதெல்லாம் செய்ய வேண்டிய வயதில் செய்ததில்லை. இன்று செய்ய வேண்டும் போல் இருக்கிறது. வெட்கம் தடுக்கிறது. என்ன மனுஷன், ஒரு பாராட்டு வாய் வார்த்தையாய் இல்ல, சின்ன
ஒரு இமை உயர்த்தல். மரக்கட்டை போல வாழும் இந்த மனிதரிடம் இதையெல்லாம் எதிர்பார்ப்பது என் தவறு என்று எண்ணியபடி ஷியாமா தன் விரல் நுனிகளால் தலையில் லேசாக தட்டிக்கொண்டாள். அதை கவனித்துவிட்ட ஆசிரியர், என்னம்மா, எதையாவது மறந்துட்டியா என்றார். ஆமா, எல்லாமே மறந்து போச்சு என்று முணுமுணுத்தபடி, வாங்க போகலாம் என்றாள். பள்ளி பக்கத்தில் தான் என்பதால் நடந்தே போய்விடுவார். ஸ்கூட்டர் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த காலத்திய வெஸ்பா. எப்போவாவது எடுப்பதுண்டு. எப்பொழுதும் துடைத்து துடைத்து அழகு பார்ப்பதுதான். இப்படித்தான் சிலர் உபயோகித்தால் வீணாகிவிடும் என்று ஒரு பொருள் உருவானதன் பயனையே வீணாக்கி விடுகிறார்கள். இன்று இவ்வளவு அலங்காரத்துடன் அவருடன் நடந்து செல்ல கூச்சமாக இருந்தது. இன்றாவது வண்டியை எடுப்பாரான்னு எதிர்பார்த்து ஏமாந்ததுதான் மிச்சம். பக்கத்துல தானே, எட்டி நட போட்டா 10 நிமிஷம்தான் என்றபடி வேகமாக நடக்கத் தொடங்கிவிட்டார். இவ்வளவு அலங்காரத்தோடு அவரை பிடிக்க ஓட்டமும் நடையுமாக செல்வது அவளுக்கே வேடிக்கையாக இருந்தது. ஆனாலும் இந்த அலங்காரத்துக்கு காரணம் உண்டு. ஆண்டு விழாவுக்கு தலைமை ஏற்க வருவது ஒரு பெரிய மில் அதிபர் சந்திரசேகரன் என்று சொல்லியிருந்தார். அது தன்னை கல்லூரி நாட்களில் விழுந்து விழுந்து காதலித்த சந்துருவாக இருக்குமோ என்ற நப்பாசைதான் காரணம். அவனோட அப்பாவும் மில்தானே வைத்திருந்தார். ஆனாலும் அவனோட மாமரத்து நிழலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட அப்பா புல்லட்ல வந்து இருவரையும் மிரட்டி அவனை இழுத்து வண்டியில் போட்டுக்கிட்டு போன பிறகு அவனை பற்றிய தகவலே யாரும் சொல்லவில்லை. சியாமாவும் ஒரு காலத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை தள்ளி போட முடியாம இந்த சிவசுபாத்தியாருக்கு கழுத்தை நீட்டி காலமும் ஓடிப்போச்சு. பள்ளிக்கு போனதும் சியாமளாவை ஒரு இடம் பார்த்து அமர வைத்துவிட்டு வாத்தியார் தன் வேலைகளை பார்க்க போய்விட்டார். சியாமளாவுக்கு படபடப்பாக இருந்தது. கார்கள் விரையும் சத்தம் கேட்டதும் காரிலிருந்து இறங்கியது அவனேதான். வருடங்கள் ஓடியதால் கொஞ்சம் பூசினார் போல் இருந்தான். நிறம் கொஞ்சம் கூடியிருந்தது. சியாமளாவை பார்த்ததும் கண்கள் விரிய புன்னகைத்தான். அதை பார்த்த தலைமை ஆசிரியர், எங்க பள்ளி சிவசோயாவோட மனைவி என்றார். அவன் இருகரம் கூப்பி வேகமாக நடந்தான். கொஞ்ச தூரம் போனதும் பின்னால் இருப்பவரிடம் ஏதோ கேட்கப் போவது போல திரும்பி அவளை பார்த்தான். அவள் தன்னையே பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்ததும் ஒரு திருப்தியோடு மேடை ஏறினாள். இந்த நாடகத்தை சிவசுவாதியார் தூரத்தில் இருந்தே பார்த்து கொண்டு இருந்தார். அவள் அதிகப்படியான அலங்காரமும் படபடப்பும் சந்திரசேகரனின் நடையில் இருந்த கர்வமும் ஏதோ சொல்வது போலவும் இருந்தது. தனது எண்ணம் தவறாகவும் இருக்கலாம். பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சி தொடங்கியது. இடையிடையே அவர் சந்துருவையும் சியாமாவையும் பார்க்கும்போது இருவரது பார்வையும் நேர்கோட்டில் இருப்பது போலவே பட்டது. சந்துரு பேச எழுந்தவன், உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் நான் இன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு தலைமை ஏற்பதை என் பாக்கியமாக கருதுகிறேன். ஒரு பொருளை தொலைத்த இடத்தில்தான் தேட வேண்டும் என்பார்கள். ஆனால் நானோ எங்கள் ஊரில் தொலைத்த என் சந்தோஷத்தை உங்கள் பள்ளியில் கண்டு எடுத்திருக்கிறேன். பள்ளியில் ஒரு கட்டடம் கட்ட டொனேஷன் வேண்டும் என்று உங்கள் தலைமை ஆசிரியர் கேட்டிருந்தார். அந்த கட்டடத்தின் மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அரங்கம் கைதட்டலால் அதிர்ந்து கொண்டு இருந்தது. சிவசு ஐயா சியாமளாவை பார்த்தார். அவள் கற்சிலை போல் நின்றிருந்தாள். பயமும் பதற்றமும் அவருக்குள் ஊறியது. தேவையில்லாத கற்பனை என்று ஒதுக்க முயன்றாலும் நடப்பவை எல்லாம் அவர் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துவதாகவே இருந்தது. நிகழ்ச்சி முடிந்து ஆசிரியருக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவருக்கு அதில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை. அவளை கூட்டிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் போல் இருந்தது. ஏன், அந்த ஊரை விட்டே எங்காவது போய்விட்டால் தேவலை என்று இருந்தது. என்ன ஐயா, கிளம்பிட்டீங்களா? சந்துருவிடம் இருந்து கிளம்பிய கேள்வி சிவசு ஐயாவிடமும் பார்வை அவர் மனைவியிடமும் இருந்தது. ஆமாங்க, கொஞ்சம் அவசர வேலை. எப்படி போவீங்க?
இந்த இங்க பக்கத்துல தான். நடந்தே போய்விடும். நோ, நோ. என் கார்ல டிராப் பண்ண சொல்றேன். அவர் மறுக்க மறுக்க காரில் அவர்களை அனுப்பி வைத்தான். அதில் அவர்கள் வீட்டை தெரிந்து கொள்ளும் கள்ளத்தனமான ஆவலும் அடங்கியிருந்தது. வழி முழுவதும் ஒன்றுமே பேசாமல் வந்தார். வீட்டிற்குள் சென்றதும் கதவை சாத்தி, உனக்கு அவரை முன்னமே தெரியுமா என்றார். யாரை? மிஸ்டர் சந்திரசேகர். இத்தனை ஆண்டுகளாக தன்னை ஒரு ஜடப்பொருளாக நடத்திய ஆத்திரத்தை அடக்க முடியாதவளாக, இதற்கு மட்டும் எங்கிருந்து வந்தது உரிமை என்று கோவப்பட்டவளாக முகத்தை நேருக்கு நேர் பார்த்தபடி சொன்னாள். நானும் அவரும் காதலித்தோம். அவரை மணந்திருந்தால் அந்த மேடையில் இருக்க வேண்டியவள்தான். உங்களை மணந்து இப்படி அல்லாடிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு பிச்சை எடுப்பவளுக்கு கிடைக்கும் சந்தோஷம் கூட இல்லாமல் அவளை விட கேவலமானவளாக இருந்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் என்னென்னவோ பொரிந்து தள்ளினாள். கண்களில் கண்ணீர் நிற்காமல் ஓடிக்கொண்டு இருந்தது. இதை சிறிதும் எதிர்பார்க்காத ஆசிரியர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அன்று இரவு அதிர்ச்சியிலும் கலக்கத்திலும் கடந்தது. அடுத்து வந்த 2 நாட்களும் ஒருவித அழுத்தமான அமைதியில் அடர்ந்து இருந்தது. சிவசு ஐயா பலவிதமான குழப்பத்தில் இருந்தார். இத்தனை ஆண்டுகள் இருவரும் தொடர்பில் இருந்திருப்பார்களோ? இல்லையென்றால் அவளுடைய என்றும் இல்லாத அலங்காரத்திற்கு வேறு அர்த்தம் தெரியவில்லையே. இவளை விவாகரத்து செய்துவிட வேண்டியதுதான். பிள்ளைகள் இருவரும் மதுரையில்தான் படிக்கிறார்கள். இவள் இல்லாமல் அவர்களை சமாளித்து விட முடியாதா என பலவிதமான எண்ணச் சூழல்களில் சிக்கி சுழன்று கொண்டிருந்தார். சியாமளா வேறு விதமான சிந்தனையில் சிக்கிக்கொண்டு இருந்தாள். அந்த நிமிட கோபத்திலும் வெறுமையிலும் அவனை பார்த்த சந்தோஷத்திலும் சொல்லிவிட்டாளே ஒழிய வேறு எந்த விதமான அந்தரங்க ஆசையும் அவளிடம் இல்லை. தன் மனம் அவனிடம் செல்வதைக் கூட தன் கணவனிடம் உண்டான அன்பை அதிகரித்து கொண்டு தான் தடுக்க வேண்டும் என முடிவெடுத்தாள். அவரது இறுக்கம் அவளுக்கு மூச்சு முட்டியது. எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் தானாக சென்று பேசி சுமூகமாக்கிக் கொள்ளும் திறமை படைத்தவள்தான். ஆனால் நெருங்கியிருக்க வேண்டிய சிவசு ஐயாவிடம் அவளால் நெருங்க முடியவில்லை. இயல்பான நேரங்களில் பேச முடிகிறதே தவிர இறுக்கமான நேரங்களில் அவரது மௌனம் அவர்களுக்கிடையே ஒரு அரணாய் நின்று விடுகிறது. அன்று இரவு அவர் படுத்ததும் மெல்ல பக்கத்தில் போய் அவர் காலை பிடித்துவிட போனாள். விருட்டென்று 2 கால்களையும் சுருக்கிக் கொண்டார். போர்வையை இழுத்து தலைவரை மூடினார். என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். மற்றபடி நான் வாழ்ற வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கேன். இன்னும் எவ்வளவோ பேச நினைத்தாலும் அழுகையும் துக்கமும் சேர்ந்து தொண்டையை அடைக்க வெறும் தரையில் தலையணையை தூக்கி போட்டு படுத்து கொஞ்ச நேரத்தில் தூங்கியும் போனாள். அடுத்து வந்த நாட்களில் அவர் இறுக்கம் கொஞ்சம் தளர்ந்தது போல் இருந்தாலும் இயல்பு நிலைக்கு வரவில்லை. அவரது தேவைகளை ஒற்றை வார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரை எப்படியும் சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையில் பொறுமை காத்து கொண்டு இருந்தாள். அவர்களுக்கிடையே தாம்பத்தியம் சரியாக இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் பனி போல் விலகி இருக்கும். அதற்கு வழி இல்லாமல் இருந்தது. கொஞ்ச நாள் சியாமா தன்னை எதிர்பார்க்க வேண்டும் என்று தவிர்த்து 1 வாரம் கழித்து சந்துரு அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டான். அதிகம் பேர் கண்ணில் படாமல் தப்பலாம் என்று மதியம் 3 மணியை தேர்ந்தெடுத்தான். டிரைவரிடம் அவர்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று ஏற்கனவே கேட்டு வைத்து இருந்தான். வீட்டிற்கு கொஞ்சம் தள்ளி உள்ள சந்தில் காரை பார்க் செய்து வந்து கதவில் மெல்ல தட்டினான். கதவை திறந்த சியாமளா அதிர்ச்சியாகி சுதாரித்து கொண்டு வாங்க என்றாள். ரொம்ப வருஷத்துக்கு பின்ன ஸ்கூல்ல உன்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் ஷியாம். என்னால உன்னை மறக்க முடியல. நீயும் நிச்சயம் அப்படித்தான் இருந்திருப்ப. அது உன் பார்வையிலேயே தெரிஞ்சது. என்னடா ஒண்ணுமே பேசாம இருக்கிற? அவசரம் பிடித்தவன் அவள் என்ன நினைக்கிறாள் என்பதே தெரிந்து கொள்ளாமல்
இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவோடு பேசிக்கொண்டிருந்தான். அவன் இப்படி நேரடியாக விஷயத்துக்கு வந்ததும் அவனை முகத்தில் அடித்தாற்போல் விரட்டுவதா, இல்லை மென்மையாக புரிய வைத்து அனுப்புவதா என்ற குழப்பத்தில் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். என்ன ஷியாம், என்னை பார்த்த சந்தோஷத்துல உனக்கு பேச்சே வரல போல. இப்போ நீ மட்டும் உம்முன்னு சொல்லு. ஐயா என்ன கேட்டாலும் கொடுத்து உன்னை என்னோடு கூட்டிட்டு போயிடுறேன். சேரு என கண்டுவிட்டோம் என்றால் தன் மீது தெரித்து விடாமல் ஒதுங்கிச் செல்வதுதான் புத்திசாலித்தனம். மீறி கோபத்தில் அதனை உதைத்தான் அசிங்கப்பட போவது தான் தான் என்பதை புரிந்தவளாய் சரம் சரமாய் வார்த்தைகளை கோர்த்து அவனை அழுத்தமாக பார்த்தபடி சொன்னாள். அவங்க இல்லாத நேரத்துல நீங்க இங்க வர்றது எனக்கு பிடிக்கல. அதுவும் இந்த மாதிரி பேசுறது சுத்தமா பிடிக்கல என்றாள். அப்போதுதான் தன்னை அவள் அமரக்கூட சொல்லவில்லை என்பது உரைத்தது. இல்ல ஷியாம் என்று இழுத்தான். அவள் இறுக்கமான முகத்துடன் வாசலை பார்ப்பதை பார்த்து முகம் தொங்கி போக வெளியேறினான். பள்ளியில் மனம் ஒரு நிலைப்படாமல் சிவசு ஐயா வீட்டுக்கு போய் ஒரு தூக்கம் போட்டால் நல்லா இருக்கும் போல தோன்ற அரை நாள் விடுப்பு சொல்லி வந்து கொண்டு இருந்தார். அவரை தூரத்தில் பார்த்ததுமே மனதுக்குள் ஒரு திருட்டுத்தனம் எட்டி பார்க்க தனது தொங்கி போயிருந்த முகத்தை இஸ்திரி செய்தது போல் மாற்றிக்கொண்டு முக மலர்ச்சியுடனும் துள்ளல் நடையுடனும் அவரை பார்க்காதது போல் சென்று காரில் ஏறி புறப்பட்டான் சந்துரு. அதிர்ந்து போனார் சிவசு. இவன் எங்க இங்க வந்தான்? அவன் சிரிப்பும் நடையும் ஏதோ விபரீதத்தை சொல்கிறதே. குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடுவா போல இருக்கே என்று பதறியவர் அதற்கு மேல் வீட்டிற்கு போக பிடிக்காமல் பஸ் ஏறி மதுரைக்கு பிள்ளைகளை பார்க்கச் சென்றார். இவளை தீர்த்து விட்டுற வேண்டியதுதான் என்ற தீர்மானத்தோடு சீட்டில் சாய்ந்தவாறே கண்ணயர்ந்தார். பள்ளிக்கு சென்றதும் மகன் அவரை கண்டு ஓடி வந்தான். அப்பா, எங்களுக்கு ஒரு புது சார் வந்திருக்காங்க. அவர் உங்கள்கிட்ட தான் படிச்சாராம். உங்களை ரொம்ப புகழ்றாருப்பா. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. வாங்கப்பா, அவரை பார்க்கலாம். மகன் பெருமையாக ஓடி சென்று அழைத்து வந்தான். வந்தது ஐயாவின் பழைய மாணவன். இன்று வரை தன் வாழ்வின் எந்த அடியும் அவரை நினைத்துத்தான் எடுப்பதாகவும் எந்த இடத்திலும் தவறியதில்லை என்றும் தன்னை போல அவருடைய பல மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றும் ஒவ்வொரு ஆசிரியர் தினத்தன்றும் தான் எடுக்கும் வகுப்பு மாணவர்களிடம் அவரை குறிப்பிட தவறியதில்லை என்றும் பேசிக்கொண்டே சென்றார். ஆசிரியர் ஒருவித மயக்க நிலைக்கு போய்விட்டார். தான் எடுக்கும் எந்த முடிவும் தன்னை மட்டும் பாதிப்பதில்லை, இன்னும் எத்தனை பேரை? ஓய்வு பெறும் வரையாவது வெளி உலகுக்காக இந்த வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். முடிவு எடுத்த பின் மகனை அவசர அவசரமாக பார்த்துவிட்டு ஊர் போய் சேர்ந்தார். அதன் பின் இருவரும் நடைப்பிடமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவரது மனம் சஞ்சலப்படுவதை புரிந்து கொண்ட சந்துரு கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொண்டான். அவளை பற்றி பிறர் மூலம் பல விஷயங்களை அறிந்து கொண்டு அவளே தன்னிடம் சொன்னது போல சிவசு ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் சொன்னான். தன் மனைவியிடம் வெளிப்படையாக பேசியிருந்தால் சுலபத்தில் சரி செய்யக்கூடிய விஷயத்தை இடியாப்ப சிக்கலாக்கினார். அவளிடம் பேசுவதையே முற்றிலுமாக குறைத்து கொண்டார். சியாமளாவின் நிலையோ பரிதாபமாக இருந்தது. பள்ளி விழாவென்று சொன்ன சொல்லுக்காகத்தான் இந்த தண்டனை என்று நினைத்து கொண்டாள். அங்கே மேலும் மேலும் அக்கினி சேர்ந்து கொண்டே இருப்பதை அவள் அறியாமலே போனாள். அவரது வைராக்கியம் அவள் அறிந்த ஒன்று என்பதால் அவரிடம் பேசி பார்க்கும் தைரியம் இல்லாமல் போனது. திரௌபதியின் ஒற்றை சிரிப்பு ஒரு இதிகாசத்தையே உருவாக்கியது. இவளது ஒற்றை சொல் இவள் வாழ்வையே பறித்தது. சிவசு ஐயா வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். இதற்கு மேல் பிறருக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாரம் நெஞ்சில் கருங்கல்லாய் இறங்குகிறது. ஒரு வக்கீலை பார்த்து தன் பிரச்சனையை பட்டும் படாமலும் சொல்லிவிட்டார். இப்படியே மிச்ச நாளையும் போக்கி விடலாமே, இந்த வயதில் விவாகரத்து தேவையா என்ற வக்கீலின் கேள்விக்கு நான் மட்டும் இந்த வாத்தியார் தொழில் பார்க்காமல் இருந்தால் என்றோ அவளை விட்டு பிரிந்திருப்பேன். அவளாவது சந்தோஷமாய் இருந்திருப்பாள். என்னை கட்டிய பாவத்துக்கு இவ்வளவு நாள் என்னோடு இருந்தது போதும்.
மிச்ச நாளாவது அவள் விருப்பப்படி இருக்கட்டும். சந்துரு சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா எந்த வயதிலும் அவளை ஏத்துக்கிடுவான் போலத்தான் தெரியுது. நீங்க ஆக வேண்டியதை பாருங்களேன் என்று பரிதாபமாக சொன்னதும் வக்கீலும் சம்மதித்து விட்டார். சியாமளா வக்கீலிடமிருந்து வந்த நோட்டீஸை பார்த்து பதறிப்போனாள். ஐயா பேசாமல் இருந்தாலும் மிச்ச நாட்களை அவரை பார்த்து கொண்டே ஓட்டிவிடலாம் என்று இருந்தாள். இது பேரிடி. வருடங்கள் பல கடந்ததால் அவளால் அவரிடம் பேச முடியவில்லை. தயங்கி தயங்கி அவர் அருகில் போய் பேசுவதற்கு நின்றாலும் அழுகைதான் நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. அவரோ அதற்குள் இடத்தை காலி செய்துவிட்டு இருந்தார். இப்படிப்பட்டவர்கள் தன்னை போல் வைராக்கியம் யாருக்கு உண்டு என்று வெட்டி ஜம்பத்தை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு மீதி அனைத்தையும் இழக்கிறார்கள். சாம்லா இந்த பிரச்சனையை யாரிடமும் கொண்டு செல்வதாய் இல்லை. நேராக குடும்ப வழக்கு நடக்கும் இடத்துக்கே சென்று என்ன ஆனாலும் தான் அவரை பிரிவதாக இல்லை என்றும் ஆயுள் முடியும் வரை அவருடனே வாழ விரும்புவதாகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அவள் எடுத்த முடிவை பற்றி அறியாமல் கொளுத்தும் வெயிலுக்கு வீழ்த்து பிடித்த குடையை கால் தடுக்காமல் வேட்டியின் ஒரு முனையை வலது கையின் இரு விரல்களால் தூக்கி பிடித்தபடி மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தார் சிவசு ஐயா. அவரது நிலை கண்டு கோபித்து சிவந்தது போல் எழுந்து நிற்கிறது கோர்ட்டு கட்டடம். நீங்கள் நினைப்பது போல் எனக்கும் சந்துருவுக்கும் எதுவும் இல்லை. நான் உங்களுடனேயே வாழ விரும்புகிறேன் என்று அவள் சொல்லிவிட மாட்டாளா என்று மனதின் ஒரு ஓரம் அவருக்குள் முணங்கிக் கொண்டுதான் இருந்தது. இதோட கதை முடிஞ்சிருக்கு. சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுல கடைசியில ஒரு பின்குறிப்பு மாதிரி போட்டிருக்கேன். இதனால் யாவருக்கும் சொல்ல விரும்புவது, சிக்கல் கணவன் மனைவிக்கும் இடையே ஆனாலும் நட்புக்கிடையே ஆனாலும் வெளிப்படையாய் பேசுவது பல இழப்புகளை தவிர்க்கும். அது அந்த கதையை பதிவர் ஒருவரின் விருப்பத்திற்காக மனச்சிக்கலை கொண்டு ஒரு கதை எழுதி பார்த்தேன். வெற்றி பெற்றேனா தெரியவில்லை. நல்ல செய்தியை சொன்ன நிறைவு இருக்கிறது. முடித்து விட்டேன். அந்த என்னை எழுத சொன்ன பதிவர் பேரு நாடோடின்னு போட்டிருக்கேன். இந்த கதை கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு முன்னாலே எழுதியிருக்கேன். 2011 எழுதியிருக்கேன். சிவசுவாதியார்னு ஒரு கதை. எனக்கு அவங்க 2 பேரும் பிரியறது விருப்பம் இல்லை. சேருறதும் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு ஈகோல சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. அதனால அப்படியே அந்தரத்துல விட்டுட்டேன் முடிவை. நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு வாசகர்களுக்கு ஏத்தாப்புல விட்டுட்டேன். எனக்கு இப்ப வாசிக்கும் போது கூட அந்த கதை நல்லா வந்த மாதிரி தான் இருக்கு. வாசிக்கும் போது எழுதலாமே அப்படின்னும் தோணுது. பார்க்குறேன், எழுதி பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்க, சிவசுபாதியார் கதை எப்படி இருக்கு? நான் கதையை தொடர்ந்து எழுதலாமா? நீங்க சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? மற்ற கதைகள் வாசிக்கிறதுக்கும் இந்த கதை வாசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா, மற்ற கதைகளுக்கு இடையில என்னோட எண்ணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இது சொல்ல வரல. அந்த அளவுக்கு கதையில ஒன்றி போயிட்டேன். மட்டும் இல்லாம நம்ம எழுதின கதை தானே, அதுல நம்ம அடிஷனலா சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். வரல, இயல்பாவே வரல. கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. அதிகப்படியான ஆதரவோ இல்லை பார்வையோ இல்லைனா கூட இது என்னைக்காவது ஒரு நாள் கவனம் பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் தொடர்ந்து செய்கிறேன். இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். நீயா நானா வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு கபடி விளையாடுறேன், எனக்கு 3 நேர சாப்பாடும் கிடைச்சா கூட எனது விளையாட்டுக்கு தேவையான சத்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ அவர் கேட்டது ஒரு கவிதை மாதிரி இருந்தது. சாப்பிட்றது இல்லையா, இல்லை இல்லையா? அவருக்கு சாப்பாடு இல்லையான்னு கேட்க கூட கஷ்டமா இருக்கு. இல்லை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லுது. 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறது கூட கஷ்டப்படுறது இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுது,
உணவை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம இருப்போம். நிறைய திருமண வீடுகள்ல வந்து சாப்பாட வேஸ்ட் பண்றோம். அ ஒரு வைக்கிற அளவ கூட குறைச்சிரலாம் அவங்க. நெறைய இப்ப மக்கள் சாப்பிடுற அளவு ரொம்ப குறைஞ்சுச்சு. அதனால முந்தி உழைக்கிற மக்கள் சாப்பிட்ட அளவு இப்ப சாப்பிட முடியறதில்ல. அதனால பரிமாறும்போதே அளவ குறைச்சிரலாம். வேண்டாங்கிறத முதல்லயே தடுத்துறலாம் வாங்காம. அப்படி நம்ம வந்து அ உணவு வீணாக்குங்கிறது வந்து ஒரு விவசாயிய நம்ம வந்து கேவலப்படுத்துற மாரி. அந்த உணவ பயிரிடுறதுக்கு அவங்க எவ்வளோ முயற்சி எடுக்குறாங்க. அத நம்ம குப்பையில கொண்டு போடுறது வந்து, அது ரொம்ப அநியாயமான விஷயம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுச்சு. நான் கதை வாசிக்கிறதோட சேர்ந்து, உங்களோட உரையாடி கொண்டிருக்கிறதையும் ஒரு வழக்கமா வச்சிருக்கிறதுனால, இந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறணும்னு நெனைக்கிறேன். ஓகே. வழக்கமா முடிக்கிற மாதிரி, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருக்க, நாம் உயிரோடு இருப்பது ரொம்ப முக்கியம். இன்னொரு கதையில பார்ப்போம். எப்பவும் ஹேப்பியா இருங்க. பாய். See you later.